Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக சிலபஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. ப்ரீவியஸ் செக்ஷன் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டர்ஸில் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அசைன்மெண்ட் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? ஒரு வேல்யூக்கு ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை நான் ஃபிக்ஸ் பண்ணுறது, இதுக்கு இதுதான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இட் இஸ் யூஸ்டு டு அசைன் த வேல்யூ ஆர் அன் எக்ஸ்பிரஷன் ஆர் அ வேல்யூ ஆஃப் த வேரியபிள் டு அனதர் வேரியபிள். ஓகேவா? ஒரு வேரியபிள்லேருந்து இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண போது வேல்யூவை. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ரேட்டர்ஸ் என்ன, அதோட நேம் என்ன? எக்ஸாம்பிள் ஈக்குவலன்ட் டு பார்த்துடலாம். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு அசைன் பண்ணுவேன். அடுத்து பிளஸ் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவேன், பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு அர்த்தம்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 10 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை என்ன அர்த்தம்னா எக்ஸ் எடுத்துக்கணும், எக்ஸுக்கு ஈக்குவல் டு பண்ணிக்கணும், எக்ஸ்ல இருந்து மைனஸ் 10 பண்ணணும். ஓகேவா? எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னாங்கன்னா எக்ஸ் எடுத்துக்கணும், ஈக்குவல் டு போட்டுக்கணும், எக்ஸ் பிளஸ் 10 எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு பேரு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டுன்னுவோம். அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டு. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி அண்ட் ஈக்குவல் டு, ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, அந்த எக்ஸ்ஆர் ஈக்குவல் டு, ரைட் ஷிஃப்ட், லெஃப்ட் ஷிஃப்ட் இதெல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கானது. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதியிருப்போம். என்னன்னா கொஞ்சம் கிளியரா பாருங்க, புரியும். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸ் டைரக்டிவ் போட்டாச்சு, இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இன்டீஜர்ல a ஈக்குவல் டு 10 அசைன் பண்ணி எழுதிட்டேன். ஸோ பிரிண்ட்எஃப் இனிஷியல் வேல்யூ ஆஃப் a என்னன்னு என்ன பர்சன்டேஜ் டில இன்டீஜர்ல பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன் புது லைன்ல. ஓகேவா? a ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் வேல்யூ பிரிண்ட் பண்ணிருச்சு. இப்போ அதுக்கடுத்து a பிளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் அசைன் பண்ணிட்டேன். முதல் லைன்ல a ஈக்குவல் டு 10 நான் அசைன் பண்ணேன். ஓகேவா? இது முதல் வேல்யூ. அதுக்கப்புறம் a 10 பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏவோட வேல்யூ பார்த்தோன்னா a பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 5. ஓகே, அப்ப அது எப்படி மாறும்னா a ஈக்குவல் டு a பிளஸ் 5. அப்போ ஏவோட வேல்யூ ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா 10 பிளஸ் 5 பார்த்தோம் அப்படின்னா a ஈக்குவல் டு நமக்கு என்னவா மாறிடும்? 15 மாறிடும். இதுதான் இங்க கொடுத்துருக்கோம் செகண்ட் அவுட்புட். ஓகேவா? ஸோ அதை பிரிண்ட் பண்ண சொல்றப்ப நெக்ஸ்ட் என்னவாகும்? a ஈக்குவல் டு 15 பிரிண்ட் ஆகும். இப்போ ஏவோட வேல்யூ என்ன? கரண்டா நமக்கு 15 தான். அப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? a மைனஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. இதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா a மைனஸ் ஈக்குவல் டு a மைனஸ் 3னா ஏவோட வேல்யூ கரண்டா 15, அதுல இருந்து 3 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 12. ஸோ செகண்டுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா 12 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ என்னவா அசைன் பண்ணுறாங்க? a ஸ்டார் ஈக்குவல் டு 2. அப்போ இப்போ கரண்ட்ல ஏவோட வேல்யூ 12, அந்த 12ல இருந்து தான் a ஸ்டார் 2 கொண்டு வரணும். அப்போ 12 2s are 24. ஸோ இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நம்ம எழுதியிருக்க ப்ரோக்ராமுக்கு. ஓகேவா? ஏவோட வேல்யூவை திரும்ப திரும்ப அசைன் பண்ணுறனால. ஓகே, சின்ன கான்செப்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.